ஆஃப்டர்நூன் ஆல். நான் ஐபிபிஎஸ் பிஓ கனரா பேங்க் கிளியர் பண்ணியிருக்கேன். காலேஜ் மெப்கோவில் படித்தேன். அப்போவே ஃபைனல் இயரில் எல்லாருமே ஐடியில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஒரு 2-3 பேர் தான் ஹையர் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படிக்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன். ஆனால் மெயின்ஸ் கிளியரே ஆகாது. அதனால் கிளாஸும் அவ்வளோவா அட்டன் பண்ணதே இல்லை. டே ஸ்காலர்னால எப்போவாச்சும் தான் வருவேன். அதுக்கப்புறம் அப்படி ஃப்ளட்டுக்கு அப்புறம் கிளாஸே அட்டன் பண்ணல, எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் போன இயர் தம்பி கனரா பேங்க் பிஓ கிளியர் பண்ணிட்டான். சரி நம்மளும் திருப்பி படித்து கிளாஸ் போய் டெஸ்ட்டு எழுதிட்டு கிளியர் பண்ணிடலான்னு 1 இயர் நல்லா படித்து கிளியர் பண்ணிட்டோம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த மேடை வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கிற ஒரு மேடை தான் சொல்லணும். ஏன்னா அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பொய்யாக்கின்ற ஒரு மேடை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு, முயற்சி, இந்த 2 நாள் தான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். அதே அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே அச்சீவ் பண்ண எல்லாருமே அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி மகன் தந்தை காட்டும் உறைவி இவன் தந்தை எண்ணோற்றான் கடவுள் என்று சொல். அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய தந்தைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நன்றி. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா சுரேஷ் அகாடமி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல எல்லா ஊருக்குமே ஒரு பெருமைகள் இருக்கும். இப்போ திருச்சின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கோயில் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊருக்குமே ஒரு பெருமைகள் இருக்கும். தூத்துக்குடியின் பெருமை அப்படின்னு பார்த்தா அது சுரேஷ் அகாடமின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா வெளியூரில் நிறைய பேர் எல்லா இடத்துக்கும் போகும்போது உங்கள் ஊரில் தானே அந்த சுரேஷ் அகாடமி இருக்காமே அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி ஆச்சரியமாக கேட்டு அங்கே போய் தான் சேர்க்கணும் அப்படின்னு நேற்று கூட எங்களுடைய மகளுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலாம் போயிருந்தோம். அவங்ககிட்ட நாங்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா சுரேஷ் அகாடமியில் சேருங்க, உங்கள் பொண்ணுக்கு வேலை கிடச்சிரும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த படிச்சுட்டு முடித்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சுரேஷ் அகாடமியில் சேர்ந்தாலே உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய பேரை இங்கே உருவாக்கியிருக்காங்க. அடுத்தாப்புல இந்த மேடையில் அதிகமாக ஒழிச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய தியாகத்தை செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வேலையாக செய்யலை, அவர் செஞ்சது வந்து ஒரு பெரிய தியாகம் தான். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவர் அத்தனை பேரை இங்கே கிட்டத்தட்ட இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 125 பேர் இங்கே பிஓவாக செலக்ட் ஆகிருக்கீங்க. அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய மகளை பற்றி சொல்லணும் தான் சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப சை டைப் தான். ரொம்ப பேசுகிறதுக்கு நான் கூச்சப்படுறேன். இப்போ கூட பேசுப்பான்னு சொல்லி தான் அனுப்பி வச்சோம். நிறைய பேச வேண்டி இருக்கும். ஏன்னா ஆஃபீஸர்ஸ் ஆகியாச்சு, நிறைய பொறுப்புகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தான் பேசினாப்புல. அவளுக்கும் என்னுடைய வார்த்தைகள். ரொம்ப அதாவது 10th பார்த்தீங்கன்னா அவ்வளவு படிப்பா. அதாவது நைட்டு 2 மணி 3 வரைக்கும்லாம் படிப்பா. 496 மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் தான் சொல்லணும். எனக்கு 2 பொண்ணுங்க, மூத்த பொண்ணுங்க கட்டி கொடுத்தோம். இப்போ 2வது பொண்ணு எங்களுக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.